மாதாஜி, இவ்வளவு நேரமாக இன்னும் அந்த குழந்தைய காணோம். இரு. இன்னும் காணோம். பாப்பா வாங்க. பாப்பா வாங்க. பாப்பா போலாமா? சரி வாங்க. சார். ஹலோ பிரகாஷ், நீங்க எங்க இருக்கீங்க? சார் லெஃப்ட்ல வந்தீங்கன்னா ஒரு ஹட் இருக்கும், அங்கதான் சார் உட்காந்துட்டு இருக்கேன். சரி, நான் வந்துடுறேன். எடுங்கோ. அவங்க தான் கால் பண்றாங்க. ஹலோ, வந்துட்டீங்களா? நாங்க வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டோம். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே. பக்கத்துல வந்துட்டாங்களாம். சார் நீங்க வணக்கம். உட்காருங்க. என்ன பிரகாஷ், என்ன அவசரம்? சார் ஆடிட்டிங் அர்ஜென்ட், அதனால தான். இந்தாங்க கொடுங்க. குழந்தை உங்க கைக்கு வந்த உடனே அதை எங்க ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த சூரிய எங்க தலைமறைவா இருந்தாலும் அவனை என்ன தேடி வர வைக்கிறேன். குழந்தைய கூட்டிட்டு வரவங்க செகண்ட் கால்ல வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க போனை கட் பண்ணிட்டு லைனுக்கு வரேன். சொல்லுங்க. தாரா, குழந்தைய கூட்டிட்டு வரவங்க அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்ச உடனே அங்க இருக்கிற என் ஆளுங்க கிட்ட கொடுத்துரு. அவங்க என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நான் அதை வச்சு அவங்க குடும்பத்தையே அழிச்சிடுறேன். தேவி, ஐயோ கர்த்தரே, இவ்வளவு பெரிய பாவம் பண்ண இருந்த என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு சோஸ்திரம். தேவி வா, ஆசிரமத்துக்கு போலாம். வாமா வா. சரி, குழந்தை கைக்கு வந்த 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஐயோ, என்னாச்சு? ஐயோங்கிறீங்க, என்னாச்சு மாதாஜி? நானும் அமைச்சரும் போன்ல பேசினத தேவிய கூட்டிட்டு வரவங்க கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சொல்றீங்க மாதாஜி? எப்படி? நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணாங்க. கட் பண்றதா நினைச்சிட்டு நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன் போல. அது கான்ஃபரன்ஸ் கால் ஆயிடுச்சு. சுத்தம். அமைச்சர் பேசினது அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட என்ன மாதாஜி, இப்படியா சொதப்புவீங்க? டெக்னாலஜில நீங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இரு. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? சுத்தம். அவங்க போன்ல என்கிட்ட பேசும்போது இங்க பக்கத்துல வந்துட்டதா சொன்னாங்க. கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்துக்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா? நம்பர் எப்படி மாறிச்சு துர்கா? இது யாரோட நம்பர்? தெரியல ஹாசினி. இந்த குழப்பம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல.
தானா நடந்ததா இல்ல யாராவது இதுக்கு பின்னாடி இருக்காங்களா? நீங்க ஏரியா. ஓகே சார். சார் என்னது? அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? அந்த துர்காவும் இதே வசனத்தை தான் ரிப்பீட் பண்ணா. நீயும் அதையே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அது இல்ல சார், குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே எங்களுடைய வேலை. உன் கடமை உணர்ச்சியை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இந்த கேஸ்ல நீ உன் கடமை உணர்ச்சியை மடக்கி கக்கத்துல வச்சுக்க. இந்தா, என்னையா யோசிக்கிற? நான் ஒண்ணும் இந்த பணத்தை உனக்கு சும்மா கொடுக்கல. உன் கடமை உணர்ச்சியை மடக்கி கக்கத்துல வச்சுக்கிறக்க கொடுக்குறேன். வாங்கிக்கயா, வாங்கிக்க. ஓகே சார். என் மகனை கொலை பண்ண கொலைகார அந்த சூர்யாவை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேடி கண்டுபிடி. அதுக்கு சட்டப்படியோ சட்டத்துக்கு அப்பாற்பட்டோ உனக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேன். என்ன சொல்ற? ஓகே சார். சூர்யாவை கண்டுபிடிச்சு அவனை ஏன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேணாம், அவனை என்கவுண்டர் பண்ணிரு. கோர்ட்டுக்கு போகும்போது உன்னை அட்டாக் பண்ணிட்டு தப்பி ஓட பார்த்தா அப்ப சுட வேண்டியதா போச்சுன்னு பிரசுக்கெல்லாம் சொல்லிரு. அதுக்காகத்தான் உனக்கு இந்த பணம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். இத மட்டும் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்ட உன் ப்ரொமோஷனுக்கு நான் பொறுப்பியா?